சம்மர் வந்தாலே கண்டிப்பா நம்ம எல்லாருமே வாட்டர்மெலன் சாப்பிடுவோம், தர்பூசணி. தர்பூசணி வெறுமனே சாப்பிடாம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி செய்து கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மினிமம் இன்கிரீடியன்ஸ் தான் தேவை. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம். அதை ரெண்டா கட் பண்ணிட்டு பாதி வாட்டர்மெலனை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்கள்லையும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். கட் பண்ணி எடுத்த உடனே மீதம் உள்ளதையும் ஒரு கரண்டி வச்சு எடுத்து இந்த மாதிரி எடுத்துடலாம். இந்த தர்பூசணியோட மில்க் மேடும் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்து மிக்சியில் அரைக்க போகிறோம். நம்ம எடுத்திருக்க வாட்டர்மெலனை ஆட் பண்ணிட்டு பாதி ஃப்ரெஷ் க்ரீமும் 2 குழிக்கரண்டி கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா கண்டென்ஸ்ட் மில்க் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை வாட்டர்மெலன் எடுத்துட்டு நம்ம அதை தோல் மட்டும் வச்சுருந்தோம்ல அதில் சேர்த்துட்டு மேலே ஒரு கவர் மாதிரி போட்டு கவர் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எடுத்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதை 1க்கு 2ஆக கட் பண்ணி அதையும் 1க்கு 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரியும் சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம அரைச்சி எடுத்தோம்ல அதை ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான டேஸ்டியான ஹோம்மேட் வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ரெடி. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட ரெசிபி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.